சார் நான் சொல்றது கேளுங்க சார். அந்த கன் எப்படி என் கைக்கு வந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டது. திடீர்னு யாரோ என் கையில ஏதோ வெச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கன்னு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க சார்? ஆமா, இவர் சின்ன பாப்பா யாரோ கிளுகிளுப்பேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. இவரும் பிடிச்சிட்டாரு கெட்டியா. டேய், ஒரு கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்க வந்த போலீஸையும் சுட பார்த்துட்டு என்னடா கதையா விடுற? சார் நீங்க என்ன தப்பா டார்கெட் பண்றீங்க சார். கோவத்துல ஏதோ தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க சார். ஆமாண்டா, நான் தான்டா தப்பு. ஒரு கொலையை பண்ணிட்டு என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்ட நீ கரெக்டு. உன்னை போய் உட்கார வச்சு பதில் சொன்ன பாரு, நான் தப்பு. மியூசிக்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எதையோ ஒன்றை கலந்து கொடுத்து என்னை மயக்கம் போட வச்ச நீ கரெக்டு. ஆனா நம்பி வந்த பாரு, நான் தப்பு. சார் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா சார்? இனிமே நான் கேட்க மாட்டேன், என் துப்பாக்கி தான் கேட்கும். பேசாம வா. சார் உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியாது. நான் எதுக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்களேன். அந்த மூளை தாண்டா சொல்லுது நீ ஒரு தப்பு, கரெக்ட் பண்ணவே முடியாத தப்புன்னு. வேற வழியே இல்ல, இது நானே பாத்துக்கிறேன். சார் என்ன சார் வெறும் கையில சொல்றீங்க? அவன் எஸ்கேப் ஆயிட போறான் சார். சுடுங்க சார். அப்படியா? சார் குறி மிஸ் ஆகி கையில போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அப்போ என் குறி சரியா இருக்குன்னு தான் அர்த்தம். வினோதமா இருக்குல்ல? என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் கதிரவேலன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. யார் சரி யார் தப்புன்னே தெரியல. கதிரவேலன் எதுக்கு ஷூட் பண்ண? என்னாச்சு உனக்கு? நான் அவரை சொல்லல. அந்த கிளப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுட்டவன் கன்னு ஏன் கையில கொடுத்துட்டான். ஆக்சுவலா நான் ஏன் இங்க வந்தேன்னா உன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. கதிரவேலன் ஏன் உன்னை சந்தேகப்படுறாரு? ராகவியை உண்மையதான் லவ் பண்ணியா? என் எதிரி கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கதிரவேலனுக்கு தான் புரியல. உனக்குமா புரியல? முதல் சந்திப்பு எனக்கும் ராகவிக்கும் பிரச்சனையில் தான் முடிஞ்சது. ரெண்டாவது சந்திப்பும் ஒரு பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது. அப்போ ஹாஸ்டல்ல இருக்கிற என் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன என் ஃப்ரெண்டு பைத்தியமா இல்ல தேடி வந்த நான் பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். 4000 பேர் படிக்கிற ஸ்கூல் இது. லீவ் விட்டாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்காம சும்மா நோய் நோய் நோய். உண்மை புரியாம ஏயா உசுர வாங்குற? ஏய், நீ எப்படிங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஸ்கூல் செக்ரட்டரி என் கிளையண்ட், அவர் பார்க்க வந்திருக்கேன். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நம்ம பிள்ளைங்க உள்ள இருக்காங்கன்னு நினைச்சிட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க தம்பி. லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க இல்ல, என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. அவ ஆஸ்திரேலியா போய் 2 வருஷம் ஆச்சு. ஹாஸ்டல்ல போட்டு போன பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறா. லவ் மேரேஜ். பெத்தவங்க சப்போர்ட் பிள்ளைங்களுக்கே இல்ல. பேரு குழந்தைங்களை எங்க போய் பார்க்க போறாங்க? நீயாவது கொஞ்சம் போய் பாருடின்னு சொன்னா இந்த ஆளு உள்ள விட மாட்டேங்கிறான். அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் பாத்துக்கிறேனே. சரி, என்னமோ பண்ணுங்க. வா. அம்மானு கூப்பிடுற வயசுல, அழகா ரைம் சொல்லி கேட்க வேண்டிய வயசுல, ஹாஸ்டல்ல போட்டு
சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. 4000 பேர் படிக்கிற இந்த ஸ்கூல்ல இப்ப யாருமே இல்ல. பூத் பங்களா மாதிரி இருக்கிற இந்த பில்டிங்ல இந்த 2 குழந்தைங்க மட்டும் மாட்டிட்டு இருக்குங்க. அனிதா குட்டி, விஷ்ணு, ஆன்ட்டி ஹாய் ஆன்ட்டி ஆன்ட்டி எங்களுக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு ஆன்ட்டி எங்களை கூட்டிட்டு போயிடுங்க ஆன்ட்டி. அச்சோ, அதான் ஆண்டி வந்துட்டல, அழக்கூடாது. உட்காருங்க. ஹலோ தம்பி. ஒரு உன் பேர் என்ன? சர்ப்ரைஸ். கே விஷ்ணு. சாக்லேட். ஐ மென்ட். டோன்ட் வரி செல்லும், இன்னும் ஒரே மாசத்துல அம்மா வந்துருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, குட் குட். தனியா இருக்க பயமா இல்லைல்ல? இல்ல ஆன்ட்டி, நைட்டு மட்டும் ஒருத்தர் வந்து படுத்துப்பாரு ஆன்ட்டி வராண்டால. வி ஃபீல் லோன்லி ஆன்ட்டி. லோன்லி எல்லாம் இல்ல. ஜீசஸ் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு. எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நானே வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஓகே? ஆண்டின்னு ஓடி வந்து காலை கட்டினப்போ பாவமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க முன்னாடி உடைச்சு அழுதுடக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதும் காசு பணம் சம்பாதிக்கிறதும் தான் வாழ்க்கையா என்ன? எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே வாழ்க்கை. நாங்களும் தான் ஐடியில் ஒர்க் பண்றோம். பெருசா சம்பாதிக்கலையா? பிக்னிக் போலையா? மெரினாலையும் அலைதான் அடிக்குது, மியாமி பீச்லயும் அலைதான் அடிக்குது. ஆக்சுவலி மயாமி வந்து அமெரிக்கால தானே இருக்கு, ஆஸ்திரேலியால இல்லையே. இல்ல ரொம்ப முக்கியம். நீ மூடிட்டு கிளம்பு. அது கரெக்டா தானே சொன்னேன். ஏய், ரேவதியோட குழந்தைங்களை இவங்க கடத்திட்டு போறான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் ஆன்ட்டி. ஹாய் ஆன்ட்டி. இவங்களோட நீ எப்படி? ஒரு 10 நாள் கழிச்சு நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த 2 குழந்தைங்க திடீர்னு வந்து என் காலை கட்டிக்கிச்சுங்க. நான் அவ்வளோ ஈஸியாக இமோஷன் ஆக மாட்டேன். ஆனால் என்னவோ அந்த பசங்களை விட்டு என்னால் போக முடியல. ஸோ ஸ்கூல் செக்ரட்டரிட்ட பர்மிஷனை கேட்டுட்டு ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பக்கத்தில் தான் ரூம் வச்சுருக்கோம் இல்லடா? டேய் சொல்கிறா. ஆமாம். முக்கியமான ஒரு வேலை, அதான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டேன். இப்படி இருக்கிற இந்த குழந்தைங்கள மறுபடியும் கொண்டு போய் இந்த பூத் பங்களால விட்டுட்டு எப்படி வரப்போறேன்னே தெரியல. இன்னொரு இட்லி சாப்பிடு. கொஞ்சம் சாம்பார் வைக்கவா? ஏய், உனக்கு என்ன விஷ்ணு வேணும்? பாரு, இட்லி எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நல்லா பிணைஞ்சு அப்படியே பொங்கல் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு என் ஃப்ரெண்டை பார்த்ததும் எனக்கு தலையை சுத்தி போச்சு. வரவே சான்ஸ் இல்லைன்னு சொன்ன இந்த 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கு. யாரடி அவன்? எதுக்கடி இதெல்லாம் பண்றான்? ரேவதி என்கிட்ட யாரடி இவன் கேட்டப்பதான் எல்லா ஏற்பாட்டையும் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது. ஈஸியா எதுவுமே நடக்கல. அவளோட எம்டி கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு வர பெர்மிஷன் வாங்கியிருக்கான். எம்பசிக்கு பேசி ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி 1 வாரமா அலைஞ்சு
எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். ஃப்ளைட் எதுவுமே ஓடாத சுச்சுவேஷனில் கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவளோட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்கான்.